அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல பேசிக் டிஃபரன்ஷியேஷன் அதிலிருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள் பேசிக் ஃபார்முலா தான். டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கு. எல்லா எக்ஸாம்பிளும் ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ள ஃபங்ஷன் வரும்போது எப்படி ஒர்க் பண்ணலான்றது தான் இங்க பார்க்க போறோம். ஸோ ரூட்டுக்குள்ள என்ன ஃபங்ஷன் குடுத்திருந்தாலும் அதை எக்ஸ் பவர் n ஃபார்முக்கு மாத்தணும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஃபங்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இதை நார்மல் ஃபார்முக்கு மாத்தணும். ரூட்டுக்குள்ள வரக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல நார்மல் ஃபார்முக்கா மாத்திட்டோம் அப்படின்னா, ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படி நார்மல் ஃபார்முக்கு மாத்துறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் a ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் m இருந்துச்சுன்னா, இது எப்படி மாத்தலாம்னா, எக்ஸ் டு தி பவர் m பை ஏன்னு மாத்திக்கலாம். ஸோ a ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் m இருந்துச்சுன்னா, எக்ஸ் டு தி பவர் m பை a அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த ஒரு லாஜிக் வச்சு தான் நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணணும். ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ண போறோம் 1 பை 1. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? ரூட் எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் இஸ் 1 பை 2 ரூட் எக்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அது எப்படி வந்ததுன்னு பார்த்தா, முதல்ல ரூட் எக்ஸை மாற்றணும். இப்போ இந்த ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரூட் எக்ஸை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். இதை மாற்றி எழுதுனா எப்படி சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டு தி பவர் 1 பை 2ன்னு எழுதுவோம் இல்லைங்களா? இந்த ஃபார்முலா a ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் m ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் சார்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? 1 by 2 n x பவர் n minus 1 1 by 2 minus 1 கன்வெர்ட் ஆகும். இதனோட ஆன்சர் என்ன சார்னு கேட்டீங்கன்னா, 1 by 2 x to the power 1 by 2 minus 1. ஸோ இதை எல்சிஎம் எடுத்து என்ன சார் கிடைக்கும்? x to the power minus 1 by 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? அட் த சேம் டைம் நமக்கு நல்லாவே தெரியும் a பவர் மைனஸ் m இருந்துச்சுன்னா, அது டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா அப்படியே a பவர் பிளஸ் m கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த 1 by 2 அப்படியே தான் இருக்கும். x to the power minus 1 by 2 கீழே வந்துச்சுன்னா, x to the power plus 1 by 2 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இந்த x to the power plus 1 by 2 அப்படின்னா என்ன சார்னா, ரூட் எக்ஸ் தான். x to the power 1 by 2 ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ்ன்றது 1 by 2 ரூட் எக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வைப்போம். ஃபிஃப்த்து ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட்ல நம்ம நார்மல் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ நார்மல் ஃபார்முக்கு எப்படி சார் மாற்றுறதுன்னா, எக்ஸ் டு தி பவர் 1 பை 5ன்னு மாற்றிக்கலாம். எக்ஸ் டு தி பவர் 1 பை 5ன்னு மாற்றிக்கலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? என்னோட வேல்யூ 1 பை 5. அப்போ n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அது எப்படி சார் ஆகுன்னு பாருங்க. 1 பை 5 எல்சிஎம் எடுத்தா, பவர்ல எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? 1 மைனஸ் 5 பை 5 கிடைக்குமா? பவர்ல எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. 1 பை 5 எக்ஸ் டு தி பவர் 1 மைனஸ் 5னா மைனஸ் 4 பை 5 ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த பவர் மைனஸ் 4 பை 5 கீழே வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? 1 பை 5 அப்படியே இருக்கும். பவர் மைனஸ் 4 பை 5 கீழே வரும்போது என்ன ஆகும்னா, 1 பை எக்ஸ் டு தி பவர் 4 பை 5 ஆகும். அப்போ இது இன்னும் மாற்றி எழுதுனா என்ன சார் ஆகும்? 1 பை 5 எக்ஸ் டு தி பவர் 4 பை 5 இருக்கு. அது எப்படி எழுதலாம் சார்? இப்போ முன்னாடி தான் மாற்றிருக்கோம் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் டு தி பவர் m பை a இருந்துச்சுன்னா, எக்ஸ் டு தி பவர் n பை a இருந்துச்சுன்னா, a ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் m எழுதிக்கலாம். a ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் m. அதே லாஜிக் படி ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் சார்? எக்ஸ் டு தி பவர் m பை a இருக்கு. இது ஒர்க் பண்ணினா என்ன கிடைக்கும்? ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 4 கிடைக்கும். அப்போ கொஷின் ரூட் ஃபார்ம்ல இருக்கு, ஆன்சரும் ரூட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ மைனஸ் 7 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 7th ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ 7th ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி ஒர்க் பண்ணலாம்னா, முதல்ல நார்மல் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ மைனஸ் அதை ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை நார்மல் ஃபார்முக்கு மாற்றினா என்ன சார் ஆகும்? எக்ஸ் டு தி பவர் 2 பை 7 ஆகும். எக்ஸ் டு தி பவர் 2 பை 7 மாற்றி எழுதிக்கலாம் இல்லைங்களா? இப்போ இதை ஒர்க் பண்ண என்ன ஆகும் சார்? மைனஸை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டு தான் சார் வரும். n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 2 பை 7 எக்ஸ் பவர் 2 பை 7 மைனஸ் 1 ஆகும்
nx பவர் n மைனஸ் ஒன் ஒரே ஃபார்முலா தான். nx பவர் n மைனஸ் ஒன் ஃபார்முலா தான். ரூட்டை நார்மலாக மாற்றிட்டோன்னா ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். சரிங்களா? மைனஸ் 2/7 அப்படியே இருக்கட்டும். எக்ஸு பவரில் எல்சிஎம் எடுத்து என்ன சார் ஆகும்? 2 மைனஸ் 7/7 ஆகும். அப்போ இது என்ன சார் ஆகும்? மைனஸ் 2/7 பவரில் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 மைனஸ் 7 அப்போ மைனஸ் 5/7 ஆகும். ஸோ பவர் மைனஸ் 5/7 கீழே வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 2/7 1/x to the power plus 5/7 ஆயிரும். ஏன்னா a இன்வர்ஸ் கீழே வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இப்போ இதனோட வேல்யூ என்ன சார்? மறுபடியும் அதே ஃபார்முலா தான். ஸோ ரூட்டை நார்மலாக மாற்றணும், நார்மலாக மறுபடியும் ரூட்டாக மாற்றணும். அப்போ இது என்ன ஆகும்? 1/7th root of x power 5. 7th root of x power 5. அப்போ கொஷின் என்ன ஃபார்மெட்டில் இருந்துச்சோ ஆன்சரும் ஆல்மோஸ்ட் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 8 இருக்கு. கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 8 இது நார்மல் ஃபார்முக்கு மாத்திரம். இது எப்படி சார் நார்மல் ஃபார்முக்கு மாத்துறதுன்னா எக்ஸ் டு தி பவர் 8/3 எக்ஸ் டு தி பவர் m/a ஃபார்முல 8/3 மாத்திக்கலாம். இது சாதாரண எக்ஸ் டு தி பவர் n ஃபார்முலா தான். அப்போ n எக்ஸ் டு தி பவர் n மைனஸ் 1 8/3 மைனஸ் 1 nx பவர் n மைனஸ் 1. சரிங்களா? இது மேலே எல்சிஎம் எடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 8/3 எக்ஸ் டு தி பவர் 8 மைனஸ் 3/3 ஆயிருமா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா. அப்போ 8/3 எக்ஸ் டு தி பவர் 8 மைனஸ் 3னா 5/3 ஆயிரும். ஸோ எக்ஸ் டு தி பவர் m/a ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ரூட் ஃபார்முக்கு மாத்திரம் என்ன சார் ஆகும்? 8/3 இது கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 5 ஆகும். கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 5 பழைய ஃபார்முட்டே வந்துருச்சுங்களா? ஸோ என்ன கொஸ்டின் ஃபார்முலா கேட்டோமோ அதே ஃபார்முலா தான் ஆன்சரும் இருக்கு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவர் மைனஸ் 5.1 இருக்கு கியூபிக் ரூட். அப்போ இதை நார்மல் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ நார்மல் ஃபார்முக்கு மாத்திரம் என்ன சார் ஆகும்? எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 5.1/3 எக்ஸ் டு தி பவர் m/a ஃபார்முக்கு மாற்றிட்டோம். சரிங்களா? இது ஒர்க் பண்ணா nx பவர் n மைனஸ் 1 தான். அப்போ என்னோட வேல்யூ 5/1 divided by 3 x to the power 5 minus 5.1/3 minus 1 nx power n minus 1 தான். சரிங்களா? இது இன்னும் மாத்திடுறது என்ன ஆகும்? மைனஸ் 5.1/3 அப்படியே இருக்கும். பவர்ல எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் 5.1 மைனஸ் 3/3 ஆகும் இல்லைங்களா? அப்போ மைனஸ் 5.1/3 டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பவர்ல ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 5.1 கூட 3 அப்போ மைனஸ் 8.1/3 ஆகும். சரிங்களா? இப்படியே ரூட்டுகளை போட்டு என்ன ஆயிரும்? இப்படியே நம்ம ரூட்டுகளை கொண்டு போயிட்டு என்ன சார் ஆகும்? மைனஸ் 5.1/3 அப்படியே ரூட்டுகளை மாத்தினா கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 8.1. ஸோ எந்த ஃபார்மெட்ல கொஸ்டின் கேட்டிருக்குமோ அதே ஃபார்மெட்ல ஆன்சர் கொண்டு வந்துட்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 4th ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்கு. 4th ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் டினாமினேட்டர்ல இருக்கு. இதை நார்மலா மாற்றணும். அப்போ மைனஸ் 1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மைனஸ் 1/4th ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் இருக்கு. இது நார்மல் ஃபார்முக்கு மாற்றினா எக்ஸ் டு தி பவர் 3/4ன்னு மாற்றலாம். எக்ஸ் டு தி பவர் 3/4. இந்த டேம் மேலே போகும்போது என்ன சார்? ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ மைனஸ் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 3/4 கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? கீழே கிட்டே மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இப்போ இதை மட்டும் இன்டெரக்ட் பண்ணும், சாரி டிஃபரன்ஷியேட் பண்ணும் இல்லைங்களா? அப்போ மைனஸ் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். nx பவர் n மைனஸ் 1 தான். அப்போ என்னோட வேல்யூ மைனஸ் 3/4 எக்ஸ் டு தி பவர் n மைனஸ் 1 மைனஸ் 3/4 மைனஸ் 1 nx பவர் n மைனஸ் 1. சரிங்களா? மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 3/4 இருக்கும். பவர்ல எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மைனஸ் 3 மைனஸ் 4 டிவைடட் பை 4 கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளை பண்ணீங்கன்னா 3/4 எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 3 மைனஸ் 4னா மைனஸ் 7/4 ஆயிரும் இல்லைங்களா? ஸோ பவர் மைனஸ் 7/4 மேலே இருக்கு. அப்போ அது கீழே கொண்டு வந்தால் என்ன சார் ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 1/x to the power பிளஸ் 7/4 கன்வெர்ட் ஆயிரும். பிளஸ் 7/4 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ கீழே கூடிய டேமை மாற்றினா எக்ஸ் டு தி பவர் m/a ஃபார்ம்ல இருக்கு. எக்ஸ் டு தி பவர் m/a ஃபார்ம்ல இருக்கு. அதை நார்மலாக மாற்றினீங்கன்னா 1/x
4th root of x to the power 7 எழுதிக்கலாம். அப்போ கொஸ்டின் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே ஃபார்மேட்ல தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம் பார்ப்போம். ஸோ அடுத்த எக்ஸாம் என்ன கொடுத்துருக்கோம்னா கியூபிக் ரூட் ஆஃப் 1/x² கொடுத்துருக்கோம். இதுல இந்த மைனஸ் சும்மா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த மைனஸ் கூட தான் சார் வரும். எங்கேயாவது கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணுவோம், இல்லைன்னா கடைசி வரைக்கும் கூட கூட்டிட்டு தான் வரணும். ஸோ மைனஸை டிஸ்டர்ப் பண்ணல. கியூபிக் ரூட் ஆஃப் 1/x² இருக்கு. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன சார் ஆகுது, 1/x². ஸோ பழசு எல்லாமே வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே 1/x² கொடுத்துருக்கோம். பவர் என்ன சார் ஆகும், 1/3 ஆயிரும். ஸோ 1/x² ஃபுல்லாக நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கியூபிக் ரூட் இருக்கு, அப்போ 1/3 மாத்திட்டேன். சரிங்களா? இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் a பவர் m ஹோல் பவர் n இருக்கு. அதாவது இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் சார்னா 1/x² இருக்கு இல்லைங்களா, இது 1/x² ஹோல் பவர் 1/3 இருக்கு. இதை மாத்திடுதுன்னு என்ன சார் ஆகும், 1/x² பவர் 1/3 எழுதலாம். இதை இன்னும் மாத்திடுதுன்னா x to the power 2/3 எழுதிக்கலாம் டினாமினேட்டர்ல. 1/x to the power 2/3 அதுதான் சார் பண்ணியிருக்கிறோம். 1 மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்படியே இருக்கட்டும். x to the power 2/3 இது a பவர் m ஹோல் பவர் n ஃபார்முலால இருந்து கொண்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 2/3 மேல போனா என்ன சார் ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். x பவர் 2/3 மேல போகும்போது என்ன சார் ஆகும், x to the power -2/3 கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? கீழ்கட்டே மேல போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இப்போ இதை ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மைனஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. nx பவர் n -1 அப்போ -2/3 x to the power -2/3 -1 ஆகும். இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ 2/3 இருக்கும். பவர்ல எல்சிஎம் எடுத்தா x to the power -2 -1/3 ஆகும். இப்போ பாருங்க சார், என்ன கிடைக்குன்னு பாருங்க. 2/3 x to the power -2 -1 இப்போ -3/3 ஆகும். இப்போ -3 + 3 என்ன ஆயிரும், கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், 2/3 x to the power -1 கிடைக்கும். 2/3 x to the power -1 கிடைக்கும் இல்லைங்களா? x to the power -1 என்ன சார் எழுதலாம், வெரி சிம்பிள் 1/x எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன சார், 2/3 into x 1/x. சரிங்களா? ஸோ எல்லாமே நார்மல் x to the power m/a ஃபார்ம் மாத்திட்டா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரூட் எல்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா 1/√x³ கொடுத்துருக்கு. 1/√x³. அப்போ இது நார்மல் ஃபார்முக்கு மாத்தினீங்கன்னா என்ன ஆகும், கீழே மாத்திரம் x to the power 3 இருக்கு. அப்போ 3/2. ஏன் 3/2 போடுறோம், பை டிஃபால்ட் இது ஸ்கொயர் ரூட். அப்போ இங்க 2 இருக்கு. பை டிஃபால்ட் அங்க 2 இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3/2 மேலே போகும்போது என்ன சார் ஆயிரும், x to the power -3/2 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இது சாதாரண ஃபார்முலா தான், nx பவர் n -1 தான். அப்போ -3/2 x to the power -3/2 -1. இது இன்னும் மாத்தினா -3/2 அப்படியே இருக்கட்டும். x to the power -3 -1/2 மாத்திக்கலாம். இதை இன்னும் சிம்பிளை பண்ண என்ன ஆகும், -3/2 அப்படியே இருக்கட்டும். x to the power -4/2 கன்வெர்ட் ஆயிரும். இது இன்னும் மாத்திரம் என்ன சார் ஆகும், -3/2 x to the power 4ல 2 கட் ஆயிடுச்சுன்னா -2 மட்டும் இருக்கு மேல. அது இன்னும் சிம்பிளா எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா -3/2 அப்படியே இருக்கும். x to the power -2 கீழே வரும்போது என்ன சார் ஆகும், 1/x² ஆயிரும். 1/x². சரிங்களா? ஸோ ரூட் ஃபார்மை நார்மலுக்காக மாத்திட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1/x√x கொடுத்துருக்கோம். 1/x into √x கொடுத்துருக்கோம். ஸோ x √x ரெண்டுமே பாலினாமியல் தான். அப்போ பிஃபோர் இது u into v-லையும் அப்ளை பண்ணலாம். எனக்கு uv தெரியும் சார்னா நம்ம u into v-லையும் அப்ளை பண்ணலாம். இல்லை நார்மலாக போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அஸ்யூம் இது x to the power 1 இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணி வைக்க சார். √x எப்படி மாற்றுவோம் சார், x to the power 1/2ன்னு போட்டுக்குவோம் இல்லைங்களா? இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா a பவர் m into a பவர் n ஃபார்மெட்ல இருக்கு. அது எப்படி மாத்திருக்கலாம், a பவர் m plus n மாத்தலாம். 1 plus 1/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1 plus 1/2 எல்சிஎம் எடுத்து என்ன சார் ஆகும், 2 plus 1/2 ஆகும். இதுல இன்னும் சிம்பிளா எழுதணும்னா x to the power 3/2 ஆயிரும். சரிங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், n x பவர் n -1 3/2 x to the power
3/2 minus 1 nx power n minus 1. அது இன்னும் ஒர்க் பண்ண என்ன சார் ஆகும்? 3/2 டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். x to the power பவர்ல எல்சியம் எடுத்தான் 3/2 minus 1 இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும் பாருங்க, 3/2 x to the power 3 minus 2/2 ஆகும். இதை இன்னும் சிம்பிளை பண்ணா 3/2 x to the power 3 minus 2 1/2 ஆகும். ஸோ எக்ஸ் டு தி பவர் 1/2னா ரூட் எக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? அப்போ 3/2 ரூட் எக்ஸ். ஸோ கொஸ்டின் ரூட் எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, ஆன்சரும் ரூட் எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, சரிங்களா? இனி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் டு தி பவர் -1/2 கொடுத்துருக்கும். எக்ஸ் டு தி பவர் -1/2 ஃபோர்த் ரூட். இதை நார்மல் ஃபார்முக்கு மாத்தினா என்ன சார் ஆகும்? உள்ள 1/4 ஸ்கொயர் ரூட் ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் -1/2 மேலே போச்சுன்னா என்ன சார் ஆகும்? எக்ஸ் டு தி பவர் +1/2 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கீழ்கட்ட மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் தலைகள் எழுதும். இது எப்படி சார் மாற்றி எழுதலாம்னா எக்ஸ் டு தி பவர் 1/2 டிவைடட் பை 4 மாற்றிக்கும். 1/2 டிவைடட் பை 4 கன்வெர்ட் ஆயிரும் இல்லையா? எக்ஸ் பவர் m/a. ஸோ 1/2 டிவைடட் பை 4னா இதனோட ஆன்சர் என்ன சார்? 4 3 சார் 12. அப்போ மேலே என்ன சார் ஆகும்? 0.3 ஆகும். எக்ஸோட பவர் 0.3 சரிதானே சார்? ஏன்னா 12/4னா 3, அது பாயிண்ட்ல போனால் அப்போ 0.3. அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள், 0.3 எக்ஸ் டு தி பவர் 0.3 minus 1 சரிங்களா? அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார்? 0.3 எக்ஸ் டு தி பவர் 0.3 minus 1னா -0.7. அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார்? ரொம்ப சிம்பிள், 0.3 into x to the power -0.7 கீழே வரும்போது என்ன ஆகும்? x to the power +0.7 மாறிடும், சரிங்களா? இதை வேற ஒன்றும் சிம்பிளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 14/7 ரூட். 14/7 ரூட் போட்டுருக்கோம். ஸோ இந்த 14/3 டிஸ்டர்ப் பண்ண முடியாது சார், கடைசி வரைக்கும் கூட தான் கூட்டிகிட்டு வர முடியும். ஏன்னா இந்த 14/3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். எங்கேயாவது கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணுவோம், இல்லைன்னா கடைசி வரைக்கும் கூட ஒட்டிக்கிட்டு தான் வரும், சரிங்களா? இப்போ கீழே இருக்கக்கூடிய டேமை மாற்றுறோம். அப்போ இது கீழே டைம் இந்த டைம் மாத்தினா என்ன சார் ஆகும்? எக்ஸ் டு தி பவர் 3/7 கன்வெர்ட் ஆகும். எக்ஸ் டு தி பவர் 3/7. அப்போ இந்த எக்ஸ் டு பவர் 3/7 மேலே போகும்போது என்ன சார் ஆகும்? தலைகளை எழுதுவோம். ஸோ 14/3 இந்த டைம் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும், -3/7 கன்வெர்ட் ஆயிரும். இதை ஒர்க் பண்ணது என்ன சார் கிடைக்கும்? 14/3 டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இந்த டைம் மட்டும் nx பவர் n minus 1 எழுதும். அப்போ -3/7 x to the power -3/7 minus 1 nx power n minus 1 ஃபார்மட்ல, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 கட் பண்ண முடியுங்க. இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 3யும் 3 கட் பண்ணிக்கலாம், 14ம் 7 கட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? மைனஸோட சேர்ந்து 2 இருக்கும். எக்ஸ் டு தி பவர் மைனஸ் மேலே எல்சியம் எடுத்து என்ன சார் ஆகும்? -3 -7/7 ஆகும். இதை இன்னும் சிம்பிளை பண்ணீங்கன்னா -2 எக்ஸ் டு தி பவர் -3 -7னா -10/7 ஆகும். அப்போ எக்ஸ் டு தி பவர் -10/7 கீழே வந்து என்ன சார் ஆகும்? கீழே வரும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் இருக்கும். எக்ஸ் டு தி பவர் -10/7 +10/7 கன்வெர்ட் ஆகும், சரிங்களா? இப்போ பாருங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த -2 அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸ் டு தி பவர் 10/7 இது எப்படி சார் மாற்றி எழுதலாம்? 7th root of x to the power 10 எழுதிக்கலாம். 7th root of x to the power 10. அப்போ கொஸ்டின் என்ன ஃபார்மட்ல கேட்டோமோ அதே ஃபார்மட்ல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், x ஸ்கொயர் கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு, சரிங்களா? இது எல்லாமே நார்மல் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி சார் எழுதுவோம்? எக்ஸ் டு தி பவர் இங்கே ஒன்றுமே இல்லைனாலும் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 1/3 ஆகும். இது a பவர் m பிளஸ் n ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ a பவர் m பிளஸ் n, சரிங்களா? அப்போ பவர்ல ஆட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? எக்ஸ் டு தி பவர் 3 into 2 6 பிளஸ் 1/3 ஆயிரும் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் டு தி பவர் 7/3 கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சிம்பிளை பண்ண முடிஞ்சா சிம்பிளை பண்ணிடுவோம், சரிங்களா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? வெரி சிம்பிள், nx பவர் n minus 1 தான். 7/3 x to the power 7/3
3 minus 1. இதனோட வேல்யூ 7 by 3 x to the power மேல LCM எடுங்க 7 minus 3 by 3. அப்ப என்ன ஆகும் 7 by 3 x to the power 7 minus 3 னா 4 4 by 3 சரிங்களா அப்ப 7 by 3 x to the power 4 by 3 எப்படி சார் மாத்தி எழுதலாம் ரொம்ப சிம்பிள் cubic root of x power 4 அப்ப क्वेश्चन என்ன ஃபார்மட்ல இருக்கோ அதே ஃபார்மட்ல தான் ஆன்சர் இருக்கு சரிங்களா சோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா -2 சார் இந்த -2 டிஸ்டர்ப் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் கூட ஒட்டிக்கிட்டு தான் வரும் கழட்டி விட முடியாது சோ x power 3 டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும் சோ டினாமினேட்டர் மட்டும் வர்க் பண்றேன் சோ x to the power ஒண்ணுமே இல்லனாலும் 1 இருக்க மாதிரி மீனிங் ஆகும் அப்ப இது என்ன ஆகும் x to the power 1 by 5 ஆயிரும் x to the power 1 by 5 சரிங்களா இப்போ அந்த -2 அப்படியே இருக்கட்டும் x to the power 3 அப்படியே இருக்கட்டும் சோ x to the power 1 by 5 மேல போகும்போது என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் தலைகீழ எழுதுவோம் x to the power -1 by 5 கன்வெர்ட் ஆயிடும் சரிங்களா இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு a power m a power n ஃபார்மட்ல இருக்கு அப்ப என்ன ஆகும் பாருங்க -2 x to the power 3 a power m plus n m plus n ஃபார்மட்ல சரிங்களா இப்போ -2 அப்படியே இருக்கட்டும் x to the power மேல LCM எடுங்க 5 3s are 15 -1 by 5 ஆகும் சரிங்களா இதை இன்னும் சிம்பிளை பண்ண என்ன ஆகும் -2 x to the power 15 minus 1 னா 14 by 5 ஆகும் சோ இப்போ நம்ம டார்கெட் என்ன இந்த டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் சரிங்களா ரொம்ப சிம்பிளா ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வெறும் x to the power n ஃபார்மட்ல தான் இருக்கு அப்ப இதனோட ஆன்சர் என்ன சார் ஆகும் -2 அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா n 14 by 5 n x power n minus 1 so 14 by 5 minus 1 சரிங்களா இப்போ இந்த 14 into 2 என்ன ஆகும் -28 by 5 ஆயிரும் பவர்ல எல்சிஎம் எடுங்க சார் 14 minus 5 into 1 னா 5 தான் 14 minus 5 by 5 அப்போ -28 by 5 x to the power 14 minus 5 னா 9 so 9 by 5 கிடைக்கும் so பவர்ல 9 by 5 இருக்கு இப்போ பழைய மெத்தட்ல நம்ம மாத்தி எழுதிக்கலாம் so -28 by 5 அப்படியே இருக்கட்டும் x to the power 9 by 5 இருக்கு அப்போ இது என்ன ஆகும் 5th root of x to the power 9 எழுதிக்கலாம் so क्वेश्चन என்ன ஃபார்மட்ல இருக்கோ அதே ஃபார்மட்ல தான் ஆன்சர் இருக்கு இல்ல இன்னும் நான் சிம்பிளை பண்ணனும் இதோட முடிச்சிட்டோம் எல்லாமே இன்னும் நான் சிம்பிளை பண்ணனும் ஃபீல் பண்ணா சிம்பிளை பண்ண முடியும் எப்படி சார் சிம்பிளை பண்ண முடியும்னா x to the power 9 இருக்குல இத மட்டும் தனியா வர்க் பண்ணா -28 by 5 டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும் 5th root of இது எப்படி மாத்தி எழுதலாம் x to the power 5 into x to the power 4 மாத்திக்கலாம் இல்லீங்களா 5 plus 4 னா 9 தான் பவர்ல ஆட் பண்ணா 9 கிடைக்கும் அப்போ 5th root of x இருந்துச்சுன்னா வெளிய எடுத்துக்கலாம் சோ x power 5 இருக்கு அப்ப x power 5 னா ஒரு x வெளிய எடுத்துக்கலாம் அப்ப ஆன்சர் என்ன ஆகும் -28 by 5 என்ன 5th root of x power 5 னா ஒரு x வெளிய எடுத்துக்கலாம் அப்ப x into 5th root of x power 4 இப்படி எழுதினாலும் சரி சார் இல்ல இதோட நான் எழுதினாலும் சந்தோஷம் சரிங்களா நன்றி இவ்ளோ சம்ஸ் வர்க் பண்ணிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லன்னா இன்னும் கொஞ்சம் சம் பிராக்டீஸ் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல 1 by 1 பிராக்டீஸ் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன்ல ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துரும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம் நன்றி